வணக்கம். திருக்குறள் முப்பால் என்று சொல்லப்படுகிறது. அது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களாகவும் 9 இயல்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பாயிரவியல். பாயிரவியல் என்பது வணங்கத்தக்கவை பற்றி கூறுவது. அதாவது ஒரு நூலை எழுதும் முன் இறைவனை வணங்கி தொடங்குவது. இதிலே திருவள்ளுவர் கடவுளையும் துறவியரையும் மழியையும் வணங்கி வேண்டி தொடங்குகிறார். அறத்தையும் வலியுறுத்தி அதிலே இணைத்திருக்கிறார். ஏனென்றால் அறமும் வணங்கத்தக்கது. இனி வருவது இல்லறவியல். இதிலே இல்வாழ்வான். இல்வாழ்வான்னா யாரு? ஒரு குடும்பம்னா கணவன், மனைவி, குழந்தைகள், பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா? இதில் குடும்ப தலைவன் தான் இல்வாழ்வான். இல்வாழ்வான் செய்ய வேண்டிய அறங்கள் என்னென்ன? குடும்ப தலைவி என்ன அறங்கள் செய்யணும்? குழந்தைகள் என்ன பண்ணணும்? இவர்கள் எல்லாருக்கும் பொதுவான அறங்கள் என்ன என்பதை எல்லாம் சொல்வதுதான் இல்லறவியல். பார்ப்போமா?